Taste the Daily. திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே மாநகராட்சி மற்றும் நகராட்சியுடன் இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஊராட்சி கிராம மக்கள் அடுத்தடுத்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். கிராம ஊராட்சியை நகராட்சி மற்றும் மாநகராட்சியுடன் இணைப்பதன் மூலம் பலவிதமான வரிகளை கட்ட வேண்டும் என்பதால் கிராம மக்கள் போராட்டத்தில் குதித்தனர். அப்பாதுரை ஊராட்சி பொதுமக்கள் பசுமாடுகளுடன் வந்து திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதேபோன்று கீழவாலடி ஊராட்சிக்குட்பட்ட கிராம மக்களும் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் லால்குடி திருச்சி நெடுஞ்சாலையில் போக்குவரத்து வெகுவாக பாதிக்கப்பட்டது. தர்மபுரி மாவட்டம் பாலக்கோட்டில் உள்ள குடியிருப்புகளில் கழிவுநீர் புகுந்ததால் பொதுமக்கள் கடும் அவதி அடைந்துள்ளனர். பாலக்கோடு அரசு போக்குவரத்து பணிமனை அருகே உள்ள குடியிருப்புகளில் இதுவரை சாக்கடை கால்வாய் அமைக்காததால் பேரூராட்சியிலிருந்து வெளியேறும் சாக்கடை நீர் குடியிருப்புக்குள் புகுந்து துர்நாற்றம் வீசுவதோடு கொசு உற்பத்தியாகி நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். தேங்கியுள்ள கழிவுநீர் அப்புறப்படுத்தி இனி கழிவுநீர் தேங்காதவாறு நடவடிக்கை எடுக்க வேண்டும், இல்லை என்றால் சாலை மறியலில் ஈடுபடுவோம் என்று எச்சரித்துள்ளனர். எத்தனை டைம் நம்ம போய் தகவல் கொடுத்தாலும் ஏடிஎஸ் டிப்போ பார்க்குறாங்க, பங்கு கிட்ட பார்க்குறாங்க. ஆனால் அதுக்கு தக்க நடவடிக்கை எடுத்ததே கிடையாது. வராங்க, அந்த டைம் மட்டும் மண் வாரி விடுறாங்க. மழை டைமில் மட்டும் 10 நாள் தண்ணி தேங்காமல் போயிட்டுருக்கு. மீண்டும் அது மழை நின்றுச்சுன்னா வர்ற தண்ணி தேங்கி நிற்கிது. அதனால் கொசுவும் மாடெல்லாம் பாருங்கள் அப்படியே ரத்தமாக கசிஞ்சு அது உடம்பெல்லாம் ரொம்ப இதாக இருக்குது. அப்போ அந்த மனுஷனோட நிலைமையை என்னங்கிறத நீங்கள் தான் பார்த்துருக்கணும். இப்போ வீடியோவில் பார்க்குறீங்க. இதுக்கு தகுந்த மாதிரி எங்களுக்கு ஒரு முதலமைச்சர் மூலிமா வரியுமே போய் நாங்கள் இருக்கிறோம், மக்களுக்காக நாங்கள் இருக்கிறோங்கிறாங்க. மாதம் 1000 ரூபா போடுறாங்க. ஹாஸ்பிட்டல் செலவு கூட எங்களுக்கு அதால் பத்தலை. விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகே பிரதம மந்திரி குடியிருப்பு திட்டத்தின் கீழ் பயனாளிக்கு வழங்க வேண்டிய சிமெண்ட் மூட்டைகளை வழங்காமல் அதிகாரிகள் இழுத்தடிப்பதாக விவசாயி புகார் தெரிவித்துள்ளார். கல்குறிச்சி பாரதி நகரை சேர்ந்த வெள்ளைக்குட்டி என்பவர் பிரதம மந்திரி குடியிருப்பு திட்டத்தின் கீழ் வீடு கட்ட விண்ணப்பித்த நிலையில் தற்போது வரை அவருக்கு 50 சிமெண்ட் மூட்டைகளை வழங்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. மேலும் சிமெண்ட் மூட்டைகளை வழங்காமல் ஊராட்சி ஒன்றிய அலுவலக அதிகாரிகள் அலைக்கழிப்பதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். மாவட்ட நிர்வாகம் உடனடியாக தலையிட்டு தனக்கு கிடைக்க வேண்டிய சிமெண்ட் மூட்டைகளை பெற்றுத்தர வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். சிமெண்ட்டை நான் கம்பி எடுக்கல, சிமெண்ட் எடுக்கலை. அது 6 எடுத்தா தெரியலன்றாங்க. இங்கே கேட்டேன், நீ தான் போட்டு கையெழுத்து போட்டுன்றாங்க. நான் அந்த கட்டுனதுக்காக அன்னைக்கு தான் வந்தேன். இந்த ஆஃபீஸ் கட்டினேன். நீங்கள் அது கேட்டு நான் பார்த்து வந்ததே இல்லை. இந்த ரூபா சிமெண்ட் போட்டு எடுக்கணும்னு வந்ததை காணாமல் இப்போ கேட்டேன். அது சிமெண்ட் பண்ணி இந்த கையெழுத்து போட்டுக்கின்றாங்க. எனக்கு கையெழுத்து போடலையா? யாருமே கையெழுத்து போட்டதுனால நான் சாமியார் கையெழுத்து போட்டேன். என்றைக்கு வந்தேன் நான் இது கட்டுனதுக்கே இன்றைக்கி தான் வந்திருக்கேன். ஆஃபீஸ் கட்டினேன் இன்றைக்கி அப்படின்ட்டு. அது அப்போ எனக்கு தெரியாது. அந்த அம்மா சொன்னது எனக்கு தெரியாது போட்டாலே. திருச்சி மாநகராட்சியுடன் வாலாடி ஊராட்சியை இணைக்க எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மாநகராட்சியுடன் வாலாடி ஊராட்சியை இணைத்தால் தொகுப்பு வீடுகள் மற்றும் அரசு மானியங்கள் கிடைப்பதில் சிக்கல் ஏற்படும் எனவும் 100 நாள் வேலை திட்டம் கிடைக்காமல் போகும் நிலை ஏற்படும் எனவும் அவர்கள் வேதனை தெரிவித்தனர். பொதுமக்களிடம் கருத்துக்களை கேட்காமல் வெற்று விளம்பரத்திற்காக இத்தகைய நடவடிக்கையை மேற்கொள்ளும் திமுக அரசு மீது பொதுமக்கள் அதிருப்தி தெரிவித்தனர்.